இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய பூரி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு மசித்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது இதில் 200 ml அளவுக்கு தண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது ஒரு தடவை கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் 3/4 டீஸ்பூன் கடலை மாவுக்கு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய பூரி கறி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.